சென்னை டி.நகரம் பகுதியில் அதிமுக பிரமுகர் ராஜ்குமார் ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பரபரப்பு சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் ராஜ்குமார் ஓட விரட்டப்பட்ட பரபரப்பு காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. ராஜ்குமாரை மர்ம நபர்கள் சுற்றி வளைத்து ஓட வெட்டி கொலை செய்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை கீழ்ப்பாக்கத்தை அடுத்த டிபி சத்திரம் பகுதியில் வசித்து வருபவர் ராஜ்குமார் என்ற புல்கான். இவர் அதிமுக பிரமுகர். அதே போல இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மீது 9 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. நேற்று இவரது வீடு டிபி சத்திரம் ஜோதியம்மாள் நகர் பகுதியில் இருக்கிறது. அவரது வீட்டு வாசலில் அவர் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத கும்பல் அவரை துரத்தி வெட்டி கொலை செய்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. தனது வீட்டின் முன்பு அவர் அமர்ந்திருப்பதும் அவரை பொதுமக்களாக நடந்து வந்த அந்த கும்பல் அவரை துரத்தி வெட்டக்கூடிய காட்சிகளும் அதில் பதிவாகி இருக்கிறது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக தற்போது 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கல்லூரி மாணவர் யுவனேஷ், 17 வயது சிறுவன், அதே போல சாய்குமார் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல மேலும் இந்த வழக்கில் ரவுடி கும்பல் தலைமறைவாக இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவர்களை பிடிப்பதற்காக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 17 ஆண்டுகளுக்கு முன்பு யுவனேஷுடைய தந்தை செந்தில்குமார் என்பவரை ராஜ்குமார் என்ற புல்கான் வெட்டி கொலை செய்தார். அந்த கொலை வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அந்த கொலைக்கு பழி தீர்ப்பதற்காக யுவனேஷ் தனது நண்பர்கள் மற்றும் ரவுடி கும்பலுடன் சேர்ந்து ராஜ்குமார் என்ற புல்கானை வெட்டி கொலை செய்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பாக டிபி சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.